இந்த கார்டியன் ஏஞ்சல் விஷயத்தில் ரீசெண்டாக நான் கேள்விப்படுற ஒரு தப்பான வழிகாட்டுதல் இருக்குது. என்ன அப்படின்னா, சிலர் வந்து ஐ எம் நேமிங் மை கார்டியன் ஏஞ்சல், என் கார்டியன் ஏஞ்சலுக்கு நேம் நான் வைக்க போகிறேன், இதுதான் என் கார்டியன் ஏஞ்சலோட நேம், காட் எனக்கு ரிவீல் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. திருச்சபை இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் அங்கீகரிக்கிறது இல்லை. உங்கள் கார்டியன் ஏஞ்சலோட பேர் உங்கள் கார்டியன் ஏஞ்சல், அவ்வளோதான். ஏஞ்சல் இவங்களுக்கு பேர் வைக்கிற உரிமை கடவுளுக்கு தான் இருக்குது, உங்களுக்கு கிடையாது. இல்லை காட் வெளிப்படுத்திட்டாங்க, இதுதான் என்னோட கார்டியன் ஏஞ்சலோட ப்ரேயர், இல்லை இதுதான் உங்கள் கார்டியன் ஏஞ்சலோட ப்ரேயர், உங்கள் கார்டியன் ஏஞ்சல் பார்க்க இப்படி தான் இருக்கிறாங்க, இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க, கடவுள் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்துட்டாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு தவறான வழிகாட்டுதல் கூட வந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்து மக்களை தவறான வழியில் வழிகாட்டுறாங்க. எனக்கு தரிசனம் கிடச்சிடுச்சு, அது கிடச்சிட்டு, இது கிடச்சிட்டு, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உங்கள் கார்டியன் ஏஞ்சல் அப்பாயிண்ட் பண்ணது உங்கள் ஏசப்பா. உங்கள் ஏசப்பாவுக்கு தெரியும் உங்கள் கார்டியன் ஏஞ்சல் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கார்டியன் ஏஞ்சல், ஒரு ஸ்பிரிட். அவங்க உங்களை கைட் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு அதோட விட்டுருங்க. தயவு செஞ்சு என் கார்டியன் ஏஞ்சலோட நேம் இது என் கார்டியன் ஏஞ்சலுக்கான கார்டு, இல்லை என் கார்டியன் ஏஞ்சல் எனக்கு ஃபெதர் அனுப்பிட்டாங்க, ப்ளீஸ், அது எல்லாமே மித். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம திருச்சபையில் கார்டியன் ஏஞ்சலுக்கான ஒரு சாப்லெட் இருக்குது, ஒரு ப்ரேயர் இருக்குது. அந்த ப்ரேயர் என்ன அப்படிங்கிறத நான் என்னோடய கம்மிங் வீடியோஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன்.